ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கருவாட்டு புளிக்குழம்புங்க. இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, 2 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். வணங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூனும், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வந்துட்டு அந்த சூட்டோட பரட்டி விட்டுடலாங்க. அது ஆறுறதுக்குள்ள நம்ம வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு கருவாடை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதுவும் ஆறிடுச்சு. கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ வெங்காயம் வணங்கினதே கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கிறத பேஸ்ட்டை வந்து அது கூட 4 பல் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சாச்சு. புளி தண்ணியும் கரைச்சி வச்சு ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறம் கருவாடு போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டால் நம்மளோட கருவாட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இதில் நம்ம விருப்பமான காய்கறிகள் எது வேணால் போட்டுக்கலாம். முருங்கைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எது வேணால் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா முனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கருவாட்டு புளிக்குழம்புங்க. இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு